Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். நான் இப்போ தான் பேக் டு பேக் vlogs வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னோட ஸ்கின் கேர் கண்டென்ட் அண்ட் மேக்கப் கண்டென்ட் எல்லாமே வரும். பட் கண்டிப்பாக இதுவுமே வந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பொங்கல் வெக்கேஷன் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் போட போகிறேன். பட் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் போடுறதுக்கான மெயின் ரீசனே கார் வந்து கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ முக்கியம் டிரைவிங்கிறது தான். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிற அந்த கேப்பில் தான் நான் வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா எப்போயுமே சொல்லுவாங்க, நீ ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்துட்டு எப்படின்னா அந்த ஒரு டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருப்பாங்க. நான் ஏன் கார் ஓட்டணும், நான் ஏன் வண்டி ஓட்டணும், எங்கள் அப்பா என்னை பார்த்துப்பாரு, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளை வந்து பார்த்துப்பாங்க நம்ம நினைக்கிறதே தப்பு தான். நம்மளாக தானே வளர்ந்தோம். ஸோ நம்மளே எல்லாமே கற்றுக்கலான்னு எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கார் டிரைவிங் கற்றுக்கிட்டது. ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. லைக் போக போக இப்பயுமே எனக்கு வந்து சிட்டியில் ஓட்டணுன்னா கொஞ்சம் பயம் தான். ஹைவேல ஓட்டிடுவேன். பட் ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயத்தை வந்து கோ த்ரூ பண்ணி லைக் நல்லா ஓட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்றைக்குமே வந்துட்டு ஓகே அம்மா அப்பா உடம்பு சரியில்லைனா கூட நம்ம தம்பி இருப்பாங்க, அண்ணா இருப்பாங்க, இல்லைனா ஆட்டோக்காரன் வருவானான்னு யோசிக்கிறத விட டக்குன்னு வாங்கம்மா உட்காருங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிற இடத்துல இருக்கணும்னு நான் நினப்பேன். ஸோ கேர்ள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டிரைவிங் கற்றுக்கோங்க. உங்கள் பார்ட்னர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சூப்பர் சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு அது ஒரு லைஃப் ஸ்கில்னு சொல்லுவேன். இது ஒரு ஃபேஷன் ஸ்கில் கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் நான் பார்ப்பேன், கேர்ள்ஸ் டிரைவ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப பேசிக்கான ஒரு நெசசிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அதை கண்டிப்பாக வந்து கற்று வச்சுக்கோங்க. நான் வந்து வெறும் காலில் தான் ஓட்டுவேன். ஆக்சுவலி நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், நான் வந்து வெறும் காலில் தான் செப்பல் போடாமல் தான் ஓட்டுவேன். அப்போ தான் எனக்கு வந்து நான் எவ்வளோ ஆக்சிலேட் பண்ணுறேன் அப்படின்றதே எனக்கு தெரியும். இல்லைனா வந்து நான் ரொம்ப வேகமாக இது பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குட்டி காரில் கற்றுக்கோங்க அண்ட் மேனுவல் வந்து கற்றுக்கோங்க. ஸோ என்னோடய வீடியோ பார்க்குற ஒரு 2 பொண்ணுங்க வந்து இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கார் ஓட்ட கற்றுக்கிட்டா கூட நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ அதை தான் சொல்லணும்னு நான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் டிரைவிங் மட்டும் இல்லை, 2 வீலர் வந்து கற்றுக்கோங்க. லைக் சிலிண்டருக்கு வந்து இது மாற்ற கற்றுக்கோங்க, கடைக்கு போக கற்றுக்கோங்க. நான் பொண்ணு, எங்கள் வீட்டில் இருக்க ஆம்பளை பசங்க தான் போய் அதெல்லாம் வாங்குவாங்க, நான் வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி மட்டும் இருக்காதீங்க. ரொம்ப சூப்பர் ஸ்போர்ட்டிவாக இண்டிபெண்ட்டாக இருங்க. அதுதான் எப்பயுமே வந்து உங்களை காப்பாற்றும். ஸோ இது என்னோட ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக வச்சுக்கோங்க, ஒரு சஜஷனாக வச்சுக்கோங்க. ஸோ அகைன் வெல்கம் பேக் டு மை டுடேஸ் vlog. ஸோ நான் வந்து எப்பயுமே பொங்கலுக்கு திருவண்ணாமலைக்கு தான் வந்து விசிட் பண்ணுவேன். அதுதான் என்னோடய பாட்டி ஊர். இங்கெல்லாம் பொங்கல் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அங்கெல்லாம் போனால் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பானைலாம் வச்சு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஊரில் வந்து கலர் கோலம் போடுறது, கோல போட்டிலாம் வைப்பாங்க. அதில் யார் பெஸ்ட்டாக கோலம் போடுறாங்களோ அவங்கள ஜட்ஜ் பண்ணி ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் சிட்டிஸில் சுத்தமாக கிடையாது. நம்ம சும்மா வந்து வர படத்தெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் வந்து படுத்துட்ருப்போம். பட் அங்கே அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் நானும் எங்கள் அம்மாவும் பொங்கலுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் நான் அந்த மாதிரி குட்டி குட்டி சும்மா அந்த கிஃப்ட் ஷாப்லாம் பார்த்தேன் அப்படின்னா அதாவது வாங்கிட்டே போவேன். இந்த வாட்டியும் நான் வந்து ஒன்று வாங்கினேன். அப்கமிங்கில் என்னோடய ஷார்ட்ஸில் வந்து நான் போடுறேன். என்னோடய புது ஒர்க் பெஞ்சுக்கு வந்து வைக்கலான்றதுக்காக தான் நான் வந்து வாங்கினேன். ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டான ஒரு டக் மாதிரி வாங்கினேன். நான் சீக்கிரமாகவே அது எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி திங்ஸ்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். 99 கிலோமீட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும் சென்னை டு திருவண்ணாமலை ஹைவேஸில். அது கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் சூப்பர் க்யூட் திங்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது நாங்கள் இந்த கோலப்பொடி வந்து வாங்கினேன். இது வந்து இந்த பொங்கல் டைமில் ரொம்ப ஃபேமஸ். திண்டிவனம் தாண்டி வந்து விற்பாங்க. இதில் வந்து 20 கலர்ஸ். ஓகேவா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வாங்கிட்டு தான் நாங்கள் போய் வருஷம் போடுவோம். நீங்கள் அங்கெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா எவ்வளோ கம்மி விலைக்கு அவங்களாம் கொடுக்குறாங்கன்னு தெரியும். இதுவே நீங்கள் சிட்டியில் வாங்கினீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இவங்க என்ன சொல்கிறது, அவ்வளோ அன்பாக கொடுப்பாங்க, அவ்வளோ நிறைய கொடுப்பாங்க. அதனால் எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்துட்டு ஈவினிங்கில் நைட் வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி தான் ரெடியாக இருந்தேன். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் இதை பற்றி போட்டிருந்தேன். பட் உங்களுக்கு ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோவாக நான் எப்படி ரெடி ஆனேன், நான் வந்து ஒரு புது ஸ்கின் டிண்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்கின் டிண்ட் என்னது அதெல்லாம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் ஃபவுண்டேஷன் போடாமல் ஸ்கின் டிண்ட்லேயே ரொம்ப ஒரு பேசிக் ப்ரிட்டி மேக்கப் லுக் வந்து நான் கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் எப்பயும் போல் ஷேர் ஆட்டோவில் தான் போகணும். இங்கெல்லாம் காரில் போக முடியாது, அதனால் ஷேர் ஆட்டோவில் போகணும். இது ஒரு கொடுமை தெரியுமா, அழகாக ரெடி ஆகிட்டு ஷேர் ஆட்டோவில் போகிறது. பட் ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு எல்லாருமே போகிறதுனால. அங்கே போனால் வந்து எங்கள் மாமாவோட பசங்களோட காது குத்து, அதனால் பிரியாணிலாம் போட்டிருந்தாங்க. நல்லா ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு பிரியாணி சாப்பிட்றது எப்படி இன்னும் சூப்பராக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான். நான் சாப்பிட்டதுக்கப்புறமும் சரி, வெளில வந்ததுக்கப்புறமும் பாருங்கள் என்னோடய மேக்கப் வந்து நல்லா ஸ்டே ஆகிருக்கு. ரொம்ப லைட்டாக தான் வெளில வந்துருந்துச்சு, பட் லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப இன்டாக்டாக இருந்துச்சு. ஸோ வந்து நல்லா ஒரு தூக்கெல்லாம் போட்டுட்டு ஈவினிங் எழுந்து காஃபி குடிச்சிட்டு நைட் வந்து கோலம் போட ஆரம்பிச்சாச்சு. சும்மா யூடியூப்பில் பார்த்து தான் வந்து எங்கள் அம்மா கோலம் போடவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப குட்டியாக தான் வந்து போட்டிருந்தோம். ஏன்னா பெருசாக போட்டால் அது எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு தெரியல, ஒரு மாதிரி மெஸ்ஸியாக போயிடுது, நிறைய கலர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ குட்டியாக வந்து ட்ரை பண்ணோம். நீங்கள் இந்த மாதிரிலாம் கோலம் போடுவீங்களா, நீங்கள் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த கோலம் தான் நாங்கள் வந்து பொங்கல் அன்றைக்கி நைட் வந்து போட்டிருந்தோம். ஸோ நாளைக்கு என்னோடய பொங்கல் vlog அண்ட் திருவிடல் vlog, கோயிலுக்குள்ளே போனது, நந்தி பார்த்தது எல்லாமே அப்கமிங்கில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கும் கார் டிரைவிங் பிடிக்குமா, நான் சொன்னதை வச்சு யாராவது ஒருத்தங்களா அதை கற்றுப்பீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு பார்க்குறேன். பாய்.